நாள்ல பாருங்க, காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். நான் இந்த பகுதி வாசிக்கும் பொழுது, ஆண்டவருக்காய் காத்திருந்தால் நீங்கள் 3 ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எத்தனை ஆசீர்வாதம் சொல்லுங்க, எத்தனை ஆசீர்வாதம்? இன்னைக்கு உங்க மேல ஒரு 3 ஆசீர்வாதங்களை வைத்து உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆமென். வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருக்கிறவர்கள், நம்பிக்கையுடன் அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு முதலாவது அவர் தருகிற ஆசீர்வாதம், அவர்கள் புது பலன் அடைவார்கள். ஆமென். இந்த மொழி நம்மளை பார்க்கிறோம், ஆற்றல் பெறுவார்கள், புதிய ஆற்றல் பெறுகிறார்கள். ஆமென். பக்கத்துல கை குடி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? புதிய ஆற்றல். சொல்லுங்க, என்ன ஆற்றல்? சொல்லுங்க, என்ன ஆற்றல்? இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் ஒரு நாள் பலன் இல்லாம போயிருதான். பிரைஸ் தி லார்ட். வலுவற்றவர்களாக போறாங்க, பலவீனர்களாக போறாங்க. ஆனால் தெய்வத்தை நம்புகிற, தெய்வத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் புதிய ஆற்றலால் நிரப்புகிறார். ஆமென். அதனால பாருங்க, எபிரேய பாஷையில, எபிரேய மொழிபெயர்ப்புல இந்த வார்த்தை எப்படி கொடுக்குறாங்கன்னா, குவாவா அப்படின்னு சொல்றாங்க. பிரைஸ் தி லார்ட். குவாவா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிற நம்பிக்கை. ஆமென். நம்பிக்கையில் என்ன இருக்கு? நம்பிக்கை நான் சும்மா நம்புறேன் இல்ல சார், எதிர்நோக்குறேன். ஆமென். என் நம்பிக்கையில் என்ன இருக்குன்னா, அதுல ஒரு எதிர்நோக்கு இருக்குது, இது எனக்கு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, இந்த குவாவா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு கயிறு அப்படின்னா அதுல எத்தனை நூல் இருக்குது? ஒரு நூல் அருந்து விடும், 100 நூல் சேர்ந்தா அது பலன் அடைகிறது. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா இந்த வார்த்தையுடைய மொழிபெயர்ப்பாளர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் கடவுளோடு, கடவுளுக்காக காத்திருப்பது என்பது உங்களுக்கு பலனை தருமே தவிர ஒருபோதும் பலவீனத்தை கொடுக்காது. கைத்தட்டு. ஆண்டவருக்காக ஒருவன் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது, நீங்க பலவீனமானவர்கள் கிடையாது சிஸ்டர், பிரதர். நீங்க பலவீனம் அடைஞ்சு போவீங்கன்னு உலகம் காத்திருக்கும். ஆனா ஆண்டவருக்காக நீ காத்திருப்பாய் என்றால், அவர் உன்னை எல்லா கண்களுக்கு முன்பாக புதிய ஆற்றலை உனக்கு தருவார். கை தட்டுங்க. இன்னைக்கு நான் நிச்சயமாய், தைரியமாய், விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு சொல்கிறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் புதிய ஆற்றலை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா.